ஆல்ரெடி வேர்த்து மேக்கப் எல்லாம் போச்சு. ஆக்சுவலி நாங்கள் முதலே கிளம்பியாச்சு. பட் என்ன ஆச்சுன்னு இவங்க சொல்லுவாங்க. மணி இங்கேயே ஐயோ அதுக்கு தான் பிரெயின் வேணும். பிரெயின் இந்த இடத்துல crocodile இருக்குன்னு ஃபியூ கமெண்ட்ஸ் பார்த்தேன். இதுதான் நான் சொன்ன அந்த பீச். The water is so clear. நாங்கள் இங்கேருந்து ஆக்சுவலி 6 மணிக்கு வெளியாகலான்னு பிளான் பண்ணோம். இப்போ மணி எத்தனை? பரவாயில்ல, ஓகே தான். லேட் ஆக்குனான்னு ரிவீல் பண்ணுவேன். சாப்பாடு முக்கியம். நாங்கள் பார்க்க போனால் ஏர்லியாகவே லீவ் பண்ணியிருக்கணும். பட் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சன்ரைஸும் மிஸ் பண்ணியாச்சு. நாங்கள் பிளான் பண்ணதே ஹைக்கிங் தான். பட் நாங்கள் போகிற இடம் வந்து ஒரு பீச் இருக்கும். ஸோ அந்த பிளேஸே ரொம்ப அழகாக இருக்கும். அது கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறேன். ஆக்சுவலி நாங்கள் முதலே கிளம்பியாச்சு. பட் என்ன ஆச்சுன்னு இவங்க சொல்லுவாங்க. ஸோ காடி பேட்டரி முடிஞ்சு சத்தியமாக லைக் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு அப்புறம் வந்து சரி காடியிலே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வில் மூவ் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு காடியிலே சாப்பிட்டுட்டு தென் நான் கவிதா கிட்ட சொன்னேன், ஓகே ஐ திங்க் டச் அண்ட் கோ நம்ம டாப் அப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ தட் லைக் இஃப் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் ஏதாச்சும்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஓகே கேகேல ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் டச் அண்ட் கோ டாப் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காடியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஐ திங்க் பெட்டர் நம்ம இன்னும் டாப் அப் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 10 ரிங்கிட் டாப் அப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு காடியில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கவிதா கிட்ட சொன்னேன், ஆக்சுவலி நம்ம ஸ்நாக்ஸ் இங்கேயே வாங்கிடலாமா அப்படின்னு. கேக்கே நம்ம கண்ணு மணிக்கே இருக்குது, எதுக்கு நம்ம அங்கே இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கடவுளுக்கு போயிட்டு அந்த கேஷியர் நம்மளெல்லாம் ஒரு மாதிரியாக பார்த்து அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு காடியில் ஏறிட்டு காடி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து என்னோட அப்பாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வந்து எங்களை காப்பாற்றுறதுக்கு. ஆமாம், இப்போ நாங்கள் போகிறோமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல. இல்லை போவோம் கண்டிப்பாக போவோம் ஐ திங்க். ஆனால் லேட்டாக தான் போவோன்னு இருக்குது, என்ன பண்ணுறது. ஒரு ஷாப்பில் வந்து உட்காந்துட்டு சரி இதே விலாகாக எடுக்கலாம், இந்த மாதிரி எங்கேயாச்சும் போகும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சுன்னா இதை எப்படி எங்களை மாதிரி டீசெண்டாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு நாங்கள் காமிக்கிறோம். ஆக்சுவலி நான் விளாக்லாம் பார்ப்பேன், லைக் இந்த மாதிரி ட்ராவலிங் விளாக் வந்து அவங்க பண்ணி லைக் ஃப்ரம் இந்தியா அந்த மாதிரி விளாகர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ட்ராவலிங்லாம் பண்ணும்போது கரெக்டாக அப்போ தான் காடி நிற்கும், காடி இந்த மாதிரி ஏதாவது பிரேக் டவுன் ஆகும். கரெக்டாக அந்த விளாகர்ஸ் வந்துட்டு பின்னாடி இருக்கிற அங்கிள் இப்படி மறைச்சிடும். ஓகே என்னது விளாகர்ஸ் வந்து யூஸ்வலி கண்டென்ட் எடுக்கும்போது கரெக்டாக அப்போ தான் வந்து காடி பிரேக் டவுன் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் வந்து கண்டென்ட்காக அந்த மாதிரி செய்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சிருக்கேன் நான். இதுலேருந்து நாங்கள் சொல்கிற ஒரு பெரிய கருத்து என்னென்னா, எங்கேயாச்சும் போகிற மணிக்கு காடி பேட்டரியை செக் பண்ணிக்கோங்க. காடியை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போங்க. டைம் செக் சொல்லுங்கள். 8:58 AM 9 AM ஆகிறதுக்கு இப்போ வந்து மணி 9:15 AM. ஸோ எங்களுக்கு கண்ணு வந்து மூட ஆரம்பிக்குது. 3 hours தான் தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நைட் எனக்கு ப்ராப்பராகவே தூக்கம் வரல. நான் ஒரு ½ an hour தான் தூங்கினேன். எப்போதும் இந்த மாதிரி எங்கேயாச்சும் போகிறேன்னா மறுநாள் அப்போ தான் எனக்கு தூக்கமே வராது. ஆமாம், எனக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை நானும் எங்கேயாச்சும் மறுநாள் போகிறதா இருந்தால் நைட்டெல்லாம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அதெல்லாம் யோசிச்சு நைட் ஃபுல்லாக தூக்கம் வராது. எழுந்திருக்கிற டைம் ஒரு ½ an hour முன்னுக்கு தான் சரியான தூக்கம் வரும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னோட கசன் சில பேர் லிட்ரலி ஒரு 60 அலாம் வச்சுருப்பாங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடிச்சுட்டு அலாம் வச்சுட்டு எந்திரிக்க மாட்டாங்க. என்னோட அலாம் வந்து நான் எப்படி கனெக்ட் பண்ணுவேன்னா, இப்போ லெட்ஸே நான் 5 o'clock எந்திரிக்க போகிறேன்னா 4:30 அலாம் வச்சுருப்பேன். ஸோ 4:30, 4:45 அதுக்கப்புறம் 5. ஸோ 3 அலாம் இருக்கும். அப்போ 4:30 வந்து நான் என்னோட பிரெயினுக்கு ரிமைண்ட் பண்ணிடுவேன், ஓகே நம்ம ஒரு ½ an hourல வந்து எந்திரிச்சிடணும். அப்புறம் அந்த இன்னொரு 15 minutes ஃபோன் எடுத்து பார்த்தானே ஓகே இன்னும் 15 நிமிஷம் இருக்குது, ஸோ தூங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிப்பேன். அப்புறம் கரெக்டாக அந்த டைம் வந்தோடனே எந்திரிச்சிடுவேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் இருக்கும், ஐயோ
அலாம் அதோட காதுல வச்சாலும் எழுதிருக்காது. கடவுளே. உங்களுக்கு யாராச்சும் அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஆள் வந்து அதான் உங்க life ல டேக் இருந்தா. பண்ணுங்க, பெருசா டேக் பண்ணுங்க. கவிதா சொன்னதுலேருந்து பீச், ஐம் அ பீச் பர்சன். ஸோ எனக்கு கவிதா சொல்லிட்டோன்னே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அது வந்து ஒரு ஹிடன் பிளேஸ். எனக்குமே இவ்வளோ நாள் தெரியாது அந்த மாதிரி ஒரு பீச் இருக்குன்னே. அங்கே வந்து நீங்கள் போயிட்டு பக் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து உள்ளே நடக்கணும். ஸோ கீழே கீழே போனீங்கன்னா லைக் ஸ்டேர்ஸ் இருக்கும். அது போய்க்கிட்டே இருக்கும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பீச் வரும். இன்னைக்கு ஒரு வேளை போனோன்னா அந்த பீச்சை வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட காமிக்கிறோம். நாங்கள் ஒரு வழியாக போயிட்டுருக்கோம். ஃபைனலி எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு நாங்கள் எத்தனை மணிக்கு அங்கேருந்து வெளியானோன்னா ஒரு 11:40 இருக்குமா, 11:30 இருக்கும். நாங்கள் அங்கே போயிட்டு 12:43க்கு தான் ரீச் ஆகும். நாங்கள் இனிஷியலாக பிளான் பண்ணது 6 மணிக்கு வெளியாகலான்னு. பட் இந்த விஷயம் எல்லாம் நடந்து ஒரு வழியாக எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிட்டு அந்த வியூ உங்ககிட்ட காமிக்கும் போது உங்களுக்கே தெரியும் ஏன் அங்கே நாங்கள் போகணுன்னு நினச்சோன்னு. பிகாஸ் அந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இஃப் நீங்கள் போனது இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் போங்க. ஓகே. ஐ லவ் லைக் நேச்சர் பிளேசஸ், இந்த மாதிரி தண்ணி, வாட்டர் ஃபால், ஹைக்கிங். ஐ லவ். அப்புறம் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹைக்கிங் கூப்பிட்டேன், பட் ஹைக்கிங்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. நல்ல வேளை கவிதா வந்து என்ன மாதிரி யோசிக்கிறது மாதிரி இருக்கிறதுனால we synced in that sense lah. When I told when like a lot of things when I spoke to Kavita, I felt like a lot of things aligned. A lot of things we were like our mindset all like were in the same. So I felt like okay, கவிதா மாதிரி ஒரு பர்சன் கூட ஹைக்கிங் போனால் பெட்டராக இருக்கும். ஒரு பர்சன் கூட அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிற ஒரு பர்சன் கூட போகும்போது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங் யூனோ. ஸோ நான் கவிதா கிட்ட சொன்னேன் ரொம்ப நாள் ஆசை. But whenever I ask my friends, they'll be like, some of my friends lah, not all, some of my friends they'll be like, you hiking அப்படின்னு சொல்லிட்டு. But it's cheap guys, it's cheap and it's very calming, soothing. Kavita was like, okay, let's go. Like babe, I know one place, you will definitely love it அப்படின்னு சொல்லிட்டு கவிதா சொல்ற இடத்துக்கு தான் நான் இப்போ போயிட்டு இருக்கேன். நேச்சர் வந்து கன்சிடர் ஒரு ஃப்ரீ தெராப்பி. ஆனால் அது நிறைய பேர் போகிறதே இல்லை. லைக் நேச்சரில் வந்து என்ஜாய் பண்ணுறதே இல்லை. சில பேர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு ஃப்ரீ டே வந்துட்டு எனக்கு ஏதோ பிடிச்சும் பிடிக்காம நான் எல்லாமே செஞ்சிட்ருக்கேன். ஓகே, நீங்கள் கடைசியாக எப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியில் எப்போ நேச்சரில் போனீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியில் எப்போ ஒர்க் அவுட் பண்ணீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. லிட்ரலி எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதெல்லாம் செய்யாமல் நீங்கள் இதெல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு வெறும் ஜாப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறனால எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம இங்கே வந்ததே இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான். எஸ்பெஷலி இந்த மாதிரி நேச்சர். கடைசியாக நீங்கள் எப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனீங்க? லட்சே ரொம்ப நாள் ஆனிச்சுன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயான லைக் பீச் ரிவர் வாட்டர் ஃபால், ஹைக்கிங் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப காசு வராது இல்லை? ஸோ இதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக போங்க. இதெல்லாம் வந்து உங்களோட மைண்டை வந்து ரொம்ப காமாக்கி உங்களுக்கு ஒரு குட் ஃபீல் கொடுக்கும். ஆக்சுவலி சீப் கூட இல்லை. ஐ திங்க் நோ காஸ்ட் அன்லெஸ் சில பிளேசஸ் வந்து என்ட்ரி ஃபீ இருக்கும். அது கூட லைக் ஃபியூ ரிங்கிட்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஸோ ஷுர் அபவுட் தட். அந்த மாதிரி அண்ட் அன்லெஸ் லைக் ஏதாவது நீங்கள் ஃபுட் கூட நீங்கள் பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம். பிக்னிக் மாதிரி கூட அங்கே சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. தனியாக கூட போகலாம். சும்மா ஜஸ்ட் டு வியூ அங்கே அந்த ஆம்பியன்ஸில் இருக்கும்போது தான் யூ கேன் ஃபீல் ஹவு பீஸ்ஃபுல் இட் இஸ். எங்கள் 2 பேருக்கும் பசி எடுத்துருச்சு. அதனால நாங்கள் சாப்பாடு தேடிட்டு இருக்கோம். எங்கே போய் சாப்பிட்றதுன்னு தேடிட்டு இருக்கோம். இப்போ நான் பிஜேல இருக்கேன். நான் ஃபுட் வந்து கூகுளில் வந்து நியர் மீன் தேடுறேன்னா அது எனக்கு கிளாங்கில் கொடுக்கும், கேரள உள்ளது காமிக்கும், இல்லை மிளாக்காவில் உள்ளது காமிக்கும். ஆனால் பக்கத்துலேயே இருக்கிற கடையை காமிக்காது. அது ஏன் கூகுள் அந்த மாதிரின்னு எனக்கு சீரியஸாக தெரியல. இந்தியன் ஃபுட்னா அது ஒரு சாப்பிட்ட ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால நாங்கள் பேலீஃப் அண்ட் வாட் கிச்சனா பேலீஃப் அண்ட் ஸ்பைசஸ்க்கு போகிறோம். ஏன்னு தெரியல, இன்றைக்கி நாங்கள் சூஸ் பண்ணுற கடை எல்லாமே சாத்தி இருக்கு.
ஸோ நாங்கள் இனிஷியலாக யோசிச்ச அந்த பே லீஃப் கடையும் சாத்தியிருக்கு. எங்கே போகலான்னு இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஸோ நாங்கள் இப்போ சீக்கிரம் ரெசிபி போயிட்டுருக்கோம் சாப்பிட்லான்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காங்க என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு. எனக்கு இப்போவே தூக்கமாக இருக்குது. சாப்பிட்டுட்டு இறக்குமா தூக்கம் ரொம்ப சரி. ஓ வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸ் வித் சாத்தி இருக்கு. ஷீட் நான் அதை பார்க்கவே இல்லை. மாற்ற முடியாது. இதுதான் நான் ஆர்டர் பண்ண ஃபுட். ஆக்சுவலி இங்கே வெஜிடேரியன் ஆப்ஷன் ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது. இல்லைன்னா நான் அதை எடுத்திருப்பேன். பட் ஆர்டர் பண்ணிவிட்டேன், வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். இது அவங்களோட ஃபுட். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டுட்டு வெளியாகிறோம். இப்போ நாங்கள் எத்தனை மணிக்கு? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு என்னை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 3 நாள் தூங்காத மாதிரி இருக்குது என் ஃபேஸே. ஐயோ, நான் அந்த ஃபுட் ஏன் சாப்பிட்டேன்னு எனக்கு தெரில. எனக்கு அந்த ஃபுட் ஒத்துக்காத மாதிரி இருக்குது. நல்ல வேளை கிட்ட ஸ்வீட் இருந்தனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன். சாப்பிட்டுட்டு அதான் வெளியாகிறோம். மணி இங்கேயே ஐயோ 2:50க்கு தான் நாங்கள் போய் சேருவோம். அவர் எல்லா பாட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஏதோ பண்ணிட்டாரு. பட் அவர் என்ன போட்டாலும் நல்லா இருக்கு. அதுதான் அவரோட ப்ளஸ். அதனால தான் அவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. நீங்கள் அனிருத் ஃபேனா? ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து இங்கே ஐசி வாங்கிட்டாரு. இன்னொரு அவர் மலேசியன் சிட்டிசன் ஆகிட்டாரு. சும்மா லைக் மீம்ஸ்லலாம் வருது பார்த்துருக்கேன். பிகாஸ் அவர் இங்கே இதோட எத்தனை கான்செர்ட் பண்ணிட்டாரு மலேசியாவில். லைக் அஃப்கோர்ஸ் எனக்குமே ஹாரிஸ் ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு ஃபேவரட்னா ஐ எம் ஆல்வேஸ் ஒன் அண்ட் ஒன்லி யுவன் ஃபேன். ஐ நேமாங்க லைக் யுவனோட சாங்ஸ் எனக்கு அந்த மூட் பொறுத்து இருக்கு. யுவன் பாட்டு கேட்கணும் போல இருந்துச்சுன்னா யுவன் பாட்டு கேட்பேன். அனிருத் பாட்டு கேட்கணும் போல இருந்துச்சுன்னா அனிருத் பாட்டு கேட்பேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ எப்படி எல்லாருமே வந்து அனிருத் பார்க்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து யுவன். இப்போ அவர் மியூசிக் போடுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. யுவன் இந்த vlog பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் எங்களுக்காக தயவு செஞ்சு மியூசிக் பண்ணுங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஏர்லியாக அதுதான் பெட்டராக. ஒரு வழியாக நாங்கள் கிளம்பிட்டு இப்போ உள்ளே போகிறோம். ஸோ யா, excited to see the beach. நல்ல வேளை நான் இன்னைக்கு கேப் எடுத்துகிட்டு வந்தேன். வெயில் ரொம்ப ஹாஷாக இருக்குது. நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்திருந்தா கூட இந்த வெயில் இருந்திருக்காது. எதுவுமே பார்க்கவே முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. இதுக்கு மேலே தான் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது.